இந்த தேசத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம், நீ நல்லவன் என்பது அல்ல, உன் நீதி நிமித்தம் அல்ல, நான் உன் மீது வைத்த அன்பின் நிமித்தம் உன்னுடைய பாவங்களை சிலுவையிலே முடி. The only one sin, it is not accepting the Christ. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பாவம் ஒண்ணுதான் இனிமே பாவம். இனிமே வேற எந்த பாவம் கிடையாது. இயேசுவை நான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்றேன்னா அவன் பரலோகம். இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றான் பாருங்க. அந்த பாவத்திற்காக தான் எங்கே போகிறான்? நான் ஏற்றுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் புரிஞ்சவங்களும் ஆமென் சொல்லுங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? நீங்கள் எங்கே போகிறீர்கள்? பரலோகத்துக்கு போக போகிறீர்கள். there is no more doubt. டவுட் இருந்தால் பைபிளை நீங்கள் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். இந்த தேசத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம், நீ நல்லவன் என்பது அல்ல, உன் நீதி நிமித்தம் அல்ல, நான் உன் மீது வைத்த அன்பின் நிமித்தம் உன்னுடைய பாவங்களை சிலுவையிலே முடித்து உன்னை கொண்டு வந்தேன். அன்பு இருந்தனால நான் நீதி இல்லாத கடவுள் நினைக்காத, நான் நீதி உள்ள தேவன் தான். அதனால நீ செலுத்த வேண்டிய கரையத்தை நானே செலுத்தினேன். இல்லை மனுஷன் தான் செலுத்தணும்னாங்க, கடவுள் செலுத்தக்கூடாது, மனுஷன் தான் செலுத்தினாங்க. அதுக்காண்டி மனுஷனாவே பிறந்தேன். நான் பிறந்து உனக்காக நான் செய்து முடித்தேன். இதுதான் சுவிசேஷம், இதுதான் சத்தியம், இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம். என்னவென்றால் நாம் எல்லோருடைய பாவங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். 2 கல்லர்கள் இருந்தார்கள். ஒரு கல்லை எங்க போயிட்டான்? பாதாளத்துக்கு போறான். இன்னொரு கல்லை பரதீசுக்கு போறான். 2 பேருமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான். என் அன்புக்குரியவர்கள், ஆனால் ஒருவன் அங்கே என்ன செஞ்சான்? உபவாசமாக போட்டான். அங்கே என்ன செஞ்சான் சொல்லுங்க? ஜெபமாலையை உருட்டினான். அவன் கையை அரைஞ்சிட்டான். எதனால் போனான்? ஒன்றே ஒன்று சொன்னான், ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினச்சிக்காங்க, நான் நம்புகிறேன் நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட குமாரன், நான் நம்புகிறேன்னா இன்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பாங்க. This is the concept of the whole world. இந்த முழு உலகமும் கல்லர்களால் நிரம்பியது, கல்லர்களால் நிரம்பியது. அதில் 2 விதமான கல்லர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். ஒன்று இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னொருவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இப்போ பாவம்னா 2 தான். ஒன்று இயேசுவை ஏற்றுக்கிறது, இன்னொன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது. அதனால் என் அன்புக்குரிய நீங்களே சில விஷயங்களை உணராட்டினாலும் உண்மை என்பது உண்மைதான். வாசிப்போம் அந்த வசனத்தை திரும்ப. உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் உன் எதிரிகளை எல்லாம் துரத்துறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிரி எல்லாம் துரத்துறாரு. ஆமென். உங்க சத்துருக்களை எல்லாம் இந்த மாசத்துல கர்த்தர் துரத்துவார். உங்களுக்கு எதிராக வருகிற சதி திட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் விலகிறோம். மாசம் வந்து வெற்றி நடைபோட போறீங்க. God will sweep out your enemies. Sweep out your enemies. உங்கள் தேவனாய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாய் துரத்துகையில் சீக்கிரம் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம், என்னுடைய ஜெபத்தின் நிமித்தம், இந்த தேசத்தை என்னுடைய தசமபாகத்தின் நிமித்தம், நான் சின்ன வயசுல இருந்து முழங்கால இருந்திருக்கிறேன், அதன் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று உன் இருதயத்திலே சொல்லாயாக. சொல்லாத. ஏன்னா பைபிள் சொல்லுது, பொய் சொல்லா இருப்பாயாக. நீ சொல்லாத. அதுக்காண்டி நான் உன்னை அழைச்சிட்டு வரல. நீ கொடுத்தது வெறும் 2000 ரூபா, அதனால் 2000 ரூபா 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு 1000 ரூபாய்க்கு 4K வாங்கிட்டேன்னு சொல்லாதப்பா. அது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கூட நீ வாங்க முடியாது. ஆனால் உன்னால் வாங்க முடியாத ஒன்று நான் கொடுத்துருக்குறேன். அது ஏன் இலவசமாக கொடுத்தாரு தெரியுமா? உன்னால் அதை வாங்க முடியாதுன்றனால இலவசமாக கொடுத்தாரு. இலவசன்றதை நீங்கள் திரும்பவும் புரிஞ்சுக்கணும். உங்கள் மனசில் சொல்கிறேன். இலவசம்னா என்ன தெரியுமா? இலவசம்னா என்ன? இலவசம் அதில் எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு அழகான ஒரு புக் எடுத்து அல்ல ஒரு ஃபோன் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், இது இலவசமாக உங்களுக்கு தரேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்கன்னு. ஒருத்தர் வேகமாக வராரு. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு 10 ரூபா மட்டும் கொடுங்க சார், நான் இது எடுத்துக்கங்க சார்ன்றேன். அது 50,000 ரூபா செல்ஃபோனாக இருக்கலாம். 10 ரூபா வாங்கிட்டு கொடுக்குறேன். அவர் வெளியே போகும்போது ஓசியா வாங்கினேன்னு வரா, காசு கொடுத்து வாங்கினேன்னு வரா. 5 ரூபா கொடுத்தாலும் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க, 1 ரூபா கொடுத்தாலும் காசு தான். இலவசம்னா என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட இருந்து ஒன்றுமே வாங்காம, உங்கள்கிட்ட ஒண்ணுமே வாங்காம கொடுத்தது இலவசம். பைபிள் சொல்லி இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இலவசம் என்ன? நீங்க உங்களுடைய பார்த்ததுல ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு நல்ல தேவன். பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்க ஒரு தடவை. எவ்வளவு நல்ல தேவன். ஓ, வாட் a loving God we serve.
இலவசமாக கொடுத்தாராம். அதை நினைக்கிறப்பவே மனசு அப்படியே பாட்டு பாருங்க என்ன செய்யுது கேட்டுக்கு.